பாகிஸ்தானில் இஸ்லாமிய பெயர்களுக்கு பதில் இந்து பெயர்கள். பாகிஸ்தானின் அதிரடி முடிவு. காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தானின் முக்கிய நகரமான லாகூரில் சாலைகளுக்கு இந்து பெயர்கள் மீண்டும் வைக்கப்பட்டுள்ளன. இப்போது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்துக்கு முன் அழைக்கப்பட்ட பெயர்களை மீண்டும் பயன்படுத்தி வரலாற்று சிறப்புகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களில் குறைந்தது 9 இடங்களுக்கு ஏற்கனவே மறுபெயரிட்டுள்ளது. அதாவது இஸ்லாம்பூர் என்ற பகுதி தற்போது கிருஷ்ணா நகர் என மாற்றப்பட்டுள்ளது. முஸ்தபாபாத் என்ற பகுதி தர்மபுரா என மாற்றப்பட்டுள்ளது. பாபரி மஸ்ஜித் சவுக் என்ற பகுதி ஜெயின் மந்திரி சவுக் என அழைக்கப்பட உள்ளது. இனிமேல் மௌலானா ஜாஃபர் அலிகான் சவுக் என்ற பகுதி இனிமேல் லட்சுமி சவுக் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இது போன்ற 9 பகுதிகள், சாலைகள் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன பாகிஸ்தானில். இப்போது இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் யார்? இந்த பெயர் மாற்ற திட்டம் பாகிஸ்தானின் பஞ்சாப் அரசாங்கத்தின் லாகூர் பாரம்பரிய பகுதி புதுப்பித்தல் என்ற மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இத்திட்டம் நாட்டின் கலாச்சார தலைநகரை அதன் பிரிவினைக்கு முந்தைய பாரம்பரிய நிலைக்கு மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் லட்சியமிகு கனவு திட்டமாகும். 2025ஆம் ஆண்டு ஷெரீப் மற்றும் அவரது மகளும் பஞ்சாப் மாகாணத்தின் தற்போதைய முதலமைச்சருமான மரியம் நவாஸ் ஆகியோரால் இது தொடங்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளைப் போலவே பாகிஸ்தானும் தனது நகரங்களின் வரலாற்று பாரம்பரியத்தை அளிப்பதற்கு பதிலாக பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அரசாங்கம் கூறுகிறது. பாரம்பரிய சுற்றுலாவை ஊக்குவிப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டுவதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த பெயர் மாற்றத்தின் உண்மையான காரணம் என்னென்றால், பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினரின், குறிப்பாக இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களின் நிலை மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. அவர்களை ஒடுக்குதல், கட்டாய மதமாற்றம், அவர்களின் சொத்துக்கள் மீதான ஆக்கிரமிப்பு மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பல கோயில்களை இடித்தல் போன்ற சம்பவங்கள் அச்சமூட்டும் வகையில் பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. பழைய பெயர்களை மீட்டெடுப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது தீவிரவாத பிம்பத்தை உதறிவிட்டு சகிப்புத்தன்மை, அனைவரும் உள்ளடக்கிய மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடாக பரிணமித்து வருவதை உலக சமூகத்திற்கும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கும் நிரூபிக்க முயல்கிறது. இப்போது இதன் மூலம் தூதரக மற்றும் பொருளாதார உதவிகளை பெறுவதை எளிதாக்குகிறது. இஸ்லாமிய மயமாக்கலால் வடிவமைக்கப்பட்ட பாகிஸ்தானில் இந்த பெயர் மாற்றம் கிட்டத்தட்ட எந்த ஒரு எதிர்ப்புமின்றி நடந்துள்ளது பாகிஸ்தானில் என்பதுதான் மிகுந்த ஆச்சரியமளிக்கும் ஒன்றாக தற்போது அனைவராலும் பார்க்கப்படுகிறது.